நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெப குறிப்புக்காகவும் நானும் சேனைகளின் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஜெப பேர்களுமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு இரக்கம் பாராட்டி உங்களுக்கு ஆமன்றே பதில் தருவார். கர்த்தருடைய பெரிதான கருவினாலே உங்களுடைய ஜெபத்தினால் கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை அபிரதமாய் ஆசீர்வதித்து வருகிறார். தம்முடைய வல்லமையால் தான் தம்முடைய ஜனங்களை தேவன் தொடுகிறார், அற்புதங்களை செய்கிறார். உங்களுடைய ஜெபம் இன்னும் இந்த இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்துக்கு தேவை. ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நான் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய கண்ணொற்றன் கூடைகளிலும் சரி, மற்ற ஆராதனையும் சரி, அநேக ஜனங்கள் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, ஐயா எவ்வளவு வேலை செய்தாலும் கடன் ஓய்வதில்லை, கடனுக்கும் எங்களுக்கும் என்னவென்றே தெரியவில்லையா, விடவே மாட்டேங்குதுயான்னு சொல்லி அநேகர் கொடுத்திருக்கிறார்கள். கடன் பிரச்சனையிலிருந்து ஜனங்கள் விடுபடணும். ஆமேன் சொல்லுங்களேன். சந்தோஷ சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் நிறைக்கப்படணும். ஆமேன் சொல்லுங்களேன். தேவாதி தேவன் மனதிறங்கி அந்த கடன் பிரச்சனையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை தந்து ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஏசோப்பா, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீர்களே. உம்முடைய பிள்ளைகள் கடனோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களப்பா. நீர் மனதிறங்குங்கப்பா. இப்படிய கடின வேலையை பாரும். ஒவ்வொருவரும் கடினமாய் வேலை செய்கிறார்கள், அப்படி இருந்தும் அவர்களுக்கு கடன் ஓய்வதில்லையே. ஏன் இந்த போராட்டம்? ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த தரித்திரம் என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கள். என்றைக்கு ஓய்மையா என் கடன் பாரும்? நாங்கள் என்றைக்கு நிம்மதியாக இருப்போம்? ஐயோ, நான் ஒரு நாள் வேலைக்கு செல்லாவிட்டால் என் கடன்கள் எனக்கு மேலே வந்துவிடுமே என்று ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையை பாருங்கப்பா. மனதிறங்குங்க. இந்த ஆண்டு இவர்களுக்கு ஒரு ஆசிரமான ஆண்டாக இருக்கட்டும். கடன்கள் நீங்கின ஒரு ஆண்டாக இருக்கட்டும். கஷ்டங்கள் மாறின ஒரு ஆண்டாக இருக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும் அப்பா. இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே நான் உம்முடைய அடிவர் அதிகாரத்தோடு ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பின்பதாக அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, என் பிள்ளைகளின் பேச்சை கேட்பதே இல்லை ஐயா. அவன் விதவிதமான நண்பர்களை தெரிந்து கொண்டான். அவன் நண்பர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள். எங்கே என் பிள்ளைகள் நண்பர்களோடு சேர்ந்து கெட்டுப்போவானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. என் பிள்ளைக்காக செபியுங்கள், என் பிள்ளையின் பெயரை சொல்லி செபியுங்கள், செபியுங்கள் என்று பல 100 பேர் கொடுத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தின்படி தானே என்று. இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிற வாலிபர்கள் குறைவு, வேதத்தை தியானிக்கிற வாலிபர்கள் குறைவு, கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற வாலிபர்கள் இல்லை. நாம் எப்படி இருந்தால் தான் மாப்பிள்ளை நம்மளை 4 பேர் மதிப்பாங்கன்னு சொல்லி ஒரு நூதன கலாச்சாரம் போல குடியிலும் மதுவான வெறியிலும் வைத்து கொண்டு இருக்கிறது பொல்லாத சத்ருவானவன். மாப்பிள்ளை, நீ இந்த காலேஜ் படிக்க வந்துட்ட, இப்படி வந்து நீ இப்போ இன்னும் மண்ணாவே இருந்தேன்னா நீ 90 கிட்ஸ் தான்டா, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், வா கொஞ்சம் இன்பமாக இருப்போம், கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். படும் குழியில் கொண்டு போய் தள்ளி விடுகிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் நண்பன் யார் என்பதை நீ உணர்ந்து கொள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசியான் என்று. தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தெய்வத்துக்கு நீ பிள்ளை. உன் சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உன் இருதயமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீ அவருக்காய் படைக்கப்பட்டவள். உன் சரீரத்தை கரைப்படுத்திக் கொள்ளாதே, உன் இருதயத்தை கரைப்படுத்திக் கொள்ளாதே. பொல்லாத போதை வசுகள் வேண்டாம், பொல்லாத நண்பர்கள் வேண்டாம். அவருடைய சபவாசத்தை சீ என்று விட்டுவிடு. இன்றைக்கு ஒரு பெரிய தந்திரம் நம்முடைய ஜனங்களை தேவன்
சந்திக்க இருக்கிறார் என்பதை பொல்லாத சத்துருவானன் அறிந்து அவர்களை வைத்தே அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். எங்கள் பிசாசா நேரம் சொல்ல போகிறான், இல்லை நண்பன் போல சொந்தக்காரர் போல இதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, இது யாருக்கு தெரிய போகுது? பாவத்தை பாவம் என்று தெரியாமலே சந்தோஷமாய் செய்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களோடு பேசுவாராக. இந்த வாலிபர்களுக்காக, வாலிபனை வேதம் சொல்கிறது பலவான் கையில் உள்ள அம்புகள் என்று. சரியான இடத்துல நீ இருக்கணும். நீ சரியான இடத்துல இருக்கும்போது தான் நீ சரியான ஆளாக இருப்ப. இல்லையே உன்னை எய்கிறவனுடைய கை எப்படி இருக்கிறது என்பதை பார். உன்னை என்ன காரியத்துக்காக அவன் ஏவுகிறான்? பொல்லாத காரியத்துக்கு ஏவுகிறானா, நல்ல காரியத்துக்காக ஏவுகிறானா? நீ யாருடைய கையில் இருக்கிறாய்? நான் உன்னோடு பேசட்டும். கண்களை மூடி எனக்கு கருத்தோடைய பிள்ளைகளே, இந்த வாலிபர்களுக்காய், நம் தேசத்தில் உள்ள அத்தனை வாலிப பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காய் ஜெபிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் மற்றவர்களுக்காய் ஜெபிப்பது என்பது கடமை. உங்கள் கடமையை செய்யுங்கள். இன்றைக்கு கண்களை மூடி அப்பா, என் தேசத்தில் உள்ள அத்தனை வாலிபர்களை நினைக்கிறோம் அப்பா. தேவனே, என் தேசத்தின் வாலிப பிள்ளைகளுக்கு தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும். தன் சரீரத்தை மதுபானத்தால் கெடுக்கக்கூடாது, தன் சரீரத்தை பொல்லாத சவகாசத்தினால் தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேவனே, உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இவர்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகள் அல்லவா? உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரை நீர்களை உருவாக்கினீர் அல்லவா? தேவனே, நீர்களை ஆசீர்வதியும், ஞானத்தை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தந்து இவளை பாதுகாத்து வழிநடத்தும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளை நான் உம்முடைய கரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆசீர்வாதத்தாலும் நன்மையாலும் இவளை நிறைக்கட்டும். பொல்லாத நம்முடைய சபாசம் வேண்டாம், பொல்லாத போதை வசுகள் வேண்டாம், பொல்லாத காட்சிகள் வேண்டாம், பொல்லாத கேம் வேண்டாம். உம்மை பிரியப்படுத்தாத எந்த ஒரு காரியத்தை செய்யாதபடி என் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த நாளிலும் சேனைகளின் கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னோடு திருப்புவீர்களா? என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் தாவீது விதமாய் சொல்லுகிறார். தன்னுடைய சங்கீதம் 103 அதிகாரத்திலே 3வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லுகிறார். முதலாவது பார்த்து சொல்லுவார், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. எதுக்கு சோதரி? எதுக்கையா ஆண்டவரை இதை தேட வேண்டும்? எதற்கையா இந்த பசுத்த தெய்வத்தை நாம் பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும்? எதற்கையா இந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன செய்கிறாரா? ஆத்மாவை பாவத்துக்கு மீட்டு விட்டாராம், பொல்லாப்புக்கு மீட்டு விட்டாராம். பொல்லாத சத்ருவின் வல்லமையிலிருந்து மீட்டிருக்கிறார், நரகத்துக்கு மீட்டிருக்கிறார். இந்த தெய்வத்தை நீங்கள் அறியாதிருந்தால், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக வேண்டுமானால் இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகாத்மாக்களாக இருக்கலாம், எந்த ஆத்மாவாக இருந்தாலும் இந்த வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை அறியாவிட்டால் நீ உனக்கு பரலோகம் இல்லை என்று. அவர் ஒருவரை தவிர பரலோகத்துக்கு வேறு வழி இல்லை என்று வேதம் சொல்கிறது. உலகத்தின்படி நீங்கள் யாராக வேண்டுமென்றால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சொல்லுகிறார் பாருங்களேன், அவர் செய்த நன்மைகளுக்கு சகல உபகாரங்களையும் மறவாதே. எத்தனையோ விதவிதமான வழியில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆனால் நாம் தான் அவரை அறிந்து கொள்ள மனமில்லாமல் போகிறது. ஒரு தெய்வ மனிதர் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு பரிசுத்தவான் ரொம்ப நாளாகி, அவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்வு வாழ்ந்த ஒரு மனிதன் ரொம்ப நாளாகி தன்னுடைய 50 வயதுக்கு மேல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொண்டவருக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை, எப்படியும் தேவன் நம்முடைய வீட்டுக்கு வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. அப்படி என்றால் ஒரு நாள் அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தாவே, எல்லார் வீட்டுக்கும் எல்லாரும் விருந்தாளிகள் வராங்க, இந்த குறிப்பிட்ட இந்த நாளில் என் வீட்டுக்கு கட்டாயம் நீங்கள் வரணும்.
அவன் வீட்டுக்கு அவன் சொந்தக்காரன் வர, அவங்க சொக்காரங்க வராங்க, அவங்க பெண் கொடுத்தவங்க எடுத்தவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை. ஆனால் எனக்கு நீர் விருந்தாளியா இந்த தேதியில் நீர் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவர் ஆண்டவர் நல்ல ஒரு தெய்வம், இரக்கமுள்ளவர் அப்படின்னு இவர் நம்பி அப்படி தானே நம்பினார். அவரும் நம்பினார், வந்துடுவார்னு சொல்லி காலையில் வரையும் அவரை நம்ம ஒரு பால் கொடுத்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பால் வாங்கி வச்சுக்கிட்டார். மறுபடியும் யோசித்து பார்த்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் முறை நம்ம வீட்டுக்கு வருகிறார். நம்ம வீட்டுக்கு மாத்திரமில்லை, நம்ம ஊருக்கே வருகிறார். அப்போ அவரை நம்ம வரவேற்கணும். ஒரு ஷால் வாங்கவும், ஒரு ஷால் வாங்கியாச்சு. பின்பு நல்ல ருசியான சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்கள் ஏசப்பா 12 ரூபாய்க்கு எனக்கு வயிறு பேசுகிறோம், ஆனால் நீங்கள் சரியாக 12 ரூபாய்க்கு மத்தியானம் வந்துடணும். மத்தியானம் 12 ரூபாய்க்கு நீங்கள் கட்டாயம் வந்து ஆகணும். இதெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணியிருக்கிறார். நேரம் போய் கொண்டு இருக்கிறது. 10 மணி ஆகிறது. பரபரப்பாக வேலை நடக்குது. 11 மணி ஆகிறது. அங்கே ஒரு பெண் ஓடி வருகிறாள், கையில் ஒரு குழந்தையோடு. ஆனால் பால் இங்கே எங்கேயாவது கிடைக்குமா? என் பிள்ளை பாலுக்கு அழுகிறது. நான் வாங்கி வைத்திருந்ததை ஏதோ தட்டி விட்டு அது பால் இல்லாமல் போய்விட்டது. என் பிள்ளை பசியோடு அழுகிறது ஐயா, கொஞ்சம் பாலுக்கு உங்களிடம் இருந்தால் தாருங்களேன் என்று கேட்கிறார். இவருடனே பார்த்தார், ஏசப்பா இரக்கமுள்ள தெய்வம், மன்னிக்கிறவர், அவருக்கு நம்ம சாலை போட்டு வரவேற்றுக்கிடுவோம். இந்த பாலை ஏன்னா நேரம் ஆயிற்று, இனி அவர் வந்து சாப்பிடட்டும் நேரே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த பாலை கொடுத்துட்டார். கொஞ்சம் நேரமானது. நன்றாக குளிர் அடிக்கிறது. குளிர் பிரதேசம் அது. அதிகமான அந்த குளிர் காற்று வீசினதினால் ரோட்டில் போய்கொண்டு இருந்த ஒரு மனிதர் வந்து நடுங்குகிறார். ஐயா, ஏதாயிலும் ஒரு துணி இருந்தால் தாருங்கள் ஐயா, என்னால் குளிர் தாங்க முடியவில்லையே என்று சொல்லுகிறார். இவருடனே வாங்க வாங்க, ஏசப்பாவுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாப்பாடு இப்போ இல்லை, அதனால் இந்த கொஞ்சம் குளிர் காய்ங்கன்னு சொல்லி குளிர் காய சொல்லிட்டு மறுபடி சொல்லியிருக்கிறார். ஏதாவது எனக்கு நேரமாகிறது, நான் போகணும், எனக்கு ஏதாவது ஒரு பழைய துணி இருந்தாலும் தாங்களேன், நான் மூடிக்கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே பார்த்தார், பழசுந்தா நம்ம இந்த சாலை நீயே வச்சுட்டு போக, என்கிட்டே கொஞ்சம் தான் இருக்குது போ அப்படின்னு அனுப்பியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரமானது. ஆண்டவர் வருவார் என்று ஒரு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். வரவே இல்லை. மணி 12 ஆனது, 12:30 ஆனது, 1 ஆனது. இவருக்கே வருத்தமாகி விட்டது. ஏசப்பா வரவில்லையே, ஏழை என் வீட்டை ஆண்டவரும் வெறுத்து விட்டாரே. எல்லார் வீட்டுக்கும் சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள், அவருடைய சொந்த பந்தங்கள் வந்திருக்கிறார்கள், நான் ஏழை என்பதனால் என்னை ஏசப்பாவும் வெறுத்து விட்டாரே என்று இவர் மனதிலே புலம்பினவராய் துக்கத்தோடு வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வெளியே உட்கார்ந்து கொண்டு இருந்தவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நமக்கும் வயிறு சிக்கி இன்னும் ஏசப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாம் சாப்பிட வேண்டியதுன்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. 1:30 ஆகிவிட்டது, சாப்பிட்டாச்சு. 2 மணி ஆக போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரவில்லை. வந்து கொண்டு இருந்த ஒரு மனிதர் அப்படியே மயங்கி விழுகிறார் அந்த வீட்டு முன்பதாக. என்னவென்று ஓடி போய் பார்த்தால் சொல்கிறார், ஐயா, நான் இப்படியே வந்து கொண்டு இருந்தேன், பசியினால் என்னால் நடக்க முடியவில்லை, எனக்கு ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே ஏசப்பா வச்சு, இனி ஏசப்பா வரமாட்டார், மணி 2 ஆயிட்டு, இனி ஏசப்பா எங்கே வர, இன்னும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லிட்டு துக்கத்தோடு அழுது கொண்டு இருக்கிறார். நிஜமான இயேசு மகாராஜன், யூதா கோத்திரத்து சிங்கமும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சேனைகளின் கர்த்தரங்கே எழுந்தருளி சொல்லுகிறார், மகனே எப்படி இருக்கிறாய் என்று. இவருக்கு ஒரே கோபம், என்ன ஏசப்பா, காலையில் நான் உங்களுக்காக பால் வாங்கி வச்சுருந்தேன், நான் சால் வாங்கி வச்சுருந்தேன், சாப்பாடு வச்சுருந்தேன், இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, இப்போ வந்துட்டீங்களே என்று சொன்னபோது அவர் சொன்னாரா, யார் சொன்னது, நான் காலையிலே வந்துவிட்டேன், நீ தந்த அத்தனை எனக்கு தந்தாய் என்று சொன்னாராம். நீ தந்த அத்தனை எனக்கு தந்தாய். வேதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறியன் ஒருவனுக்கு எதை செய்துள்ளது எனக்கே செய்து என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இதை போல தேவாதி தேவன் உங்களிடத்தில் அநேகம் 1000 முறை வந்திருக்கிறார். 1000 முறை உங்களை
பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து தப்புவித்திருக்கிறார். அதற்காகத்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், என் ஆத்மாவே நீ கர்த்தரை சோத்தரி. ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அவர் எதுகளை நம்ம அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தார் ஐயா. ஐயா, மன்னிக்கிறது யார் மன்னிக்க முடியும்? ஒரு குற்றவாளியை, கொலை குற்றவாளியை மன்னிக்க வேண்டும் என்றால் யார் மன்னிக்க முடியும்? சொல்லுங்களேன். ஜனாதிபதி மன்னிப்பார். அப்படித்தானே? தண்டனை அதிகமாகி விட்டது, ஜனாதிபதிக்கு கருணை கடிதம் எழுதுவார்கள். ஐயா, நான் இப்படி தவறுதலாய் செய்துவிட்டேன், என்னைக்கு மன்னித்து எனக்கு ஜீவன் தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் தான் சரி, தூக்கு தண்டனை வேண்டாம், இவனுக்கு மரண தண்டனை வேண்டாம், தண்டனையை குறையுங்கள். இன்றைக்கு யூதா கோத்திரத்து சிங்கமும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவங்களை மன்னித்து விட்டார் ஐயா. ஏனென்றால் பாவத்துக்கு பலியாய் அவரே வந்தார். அவர்தான் இந்த பாவத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டாராம். அவர் நிந்தைய அவமானத்தை, நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டுதான் சிலுவைக்கு வந்தார். வெறுமனே வரவில்லை. அவர் தள்ளாடும் பொழுது, அவர் வெறுமனே தள்ளாடும் நம்முடைய உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்தாராம். வேதம் சொல்கிறது, அவர் நோய்களையும் நீக்கினாராம். அவர் வேதத்தில் அந்த சங்கீதம் 103:3 சொல்கிறது, உன் நோய்களெல்லாம் குணமாக்கினார். இந்த நோய்களை எல்லாம் தேவாதி தேவன் சுமந்து சிலுவையிலே தீர்த்த பொழுது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோமாம். ஏசாயா 53 விதமாய் சொல்கிறது, அவருடைய தழும்புகளாலே குணமாவீர்கள் என்று. இன்றைக்கு அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை நோக்கி மறைவிருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. நாம் தான் அவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டார், நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வெளி இங்கிலாந்து ஒன்றிலே அநேக வீடுகளை ஒத்திக்கு வாங்குகிற ஒரு நிறுவனத்தை நடத்தியிருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் மேல் அதிகமான வட்டியை சுமத்தி இவருடைய திட்டமே அந்த வீடுகளை பிடுங்க வேண்டும், அவ்வளவுதான். ஒரு மாதம் வட்டி கொடுக்காவிட்டால் அதற்கு வட்டிக்கு மேல் வட்டி என்று சொல்லி அவர்களை கட்ட விடாமல் பண்ணி வீட்டை பிடுங்கி விடுவது தான் அவருடைய திட்டம். அநேக வீடுகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறார். தேவாதி தேவன், மனதிருக்கும் தெய்வம் அவரை தொட்டதினாலே ஒரு உணர்வு வந்துடுச்சு, அப்பா நம்ம இவ்வளோ நாள் செஞ்சது தப்பு, இனி வேண்டாம், இனி இந்த இவ்வளோ நாள் இவங்கள்ட்ட அதிகமான வட்டி வாங்கிவிட்டோம், பணத்தை வாங்கிவிட்டோம், இனி இவர்களுக்கு இந்த வீட்டை கொடுத்து விட வேண்டும், வேண்டாம். தேவன் சொல்லிவிட்டார், வேண்டாம், எனக்கு இந்த அநியாய பணம் வேண்டாம், இந்த அநியாயமான சம்பாத்தியம் வேண்டாம். வெறுத்துட்டு சொன்னார், யார் யாரெல்லாம் அவருடைய அந்த நிறுவனத்தில் வீட்டை அடமான வைத்து கடன் வாங்கியிருந்தார்களோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு லெட்டர் அனுப்பினார். குறிப்பிட்ட இந்த நாளுக்குள் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும், நான் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய சொத்தின் பத்திரத்தை தந்து விடுகிறேன், இனி நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை, உங்கள் கடன்களெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அனுப்பியிருக்கிறார். நாளானது, சிலர் வந்தார்கள், அநேகர் சொன்னார்கள், இந்த மனுஷன் நம்மளை கூப்பிட்டு வச்சு கையெழுத்து வாங்கி நம்ம வீட்டை பிடுங்க போகிறான், இவன் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான், வீட்டை தரமாட்டான், பிடுங்கிடுவான்னு சொல்லி பயந்து கொண்டு போகவில்லை. அநேகர் போனார்கள், வெளியே நிற்கிறார்கள். அநேகர் போய் வெளியே அந்த நிறுவனத்தின் வாயிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கு பார்ப்போம், இவனுக்கு போராட்டம் பண்ணணும், இவனை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், இவன் ஏதோ நம்மளை ஏமாத்து தான், போராட்டம் பண்ணுவோம் சொல்லி ரொம்ப தீவிரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நேரமானது, அவர் சொல்லியிருந்தார், குறிப்பிட்ட இத்தனை மணிக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று. அந்த மணி நேரத்துக்கு கொஞ்சம் முன்பதாக ஒரு வயதான ஒரு தம்பதி வந்திருக்கிறார்கள். எல்லோரும் இங்கே வெளியே நிற்கிறார், சொல்லியிருக்கார், பெரியவரே உள்ளே போவாதே, போன சொத்தை இன்னைக்கே எழுதி வாங்கிடுவான், நீ அவனை நம்பாத, நீ அவனை நம்பாத என்று சொல்லி இவர் எத்தனையோ முறை அறிவிப்பு கொடுத்தும் உள்ளே வர அவர்களுக்கு மனதில்லை. இந்த பெரியவர் உள்ளே போனார், ஐயா நான் வெகு தொலைவில் இருந்து வருகிறேன், எனக்கு வரதுக்கு லேட்டாகிட்டு இந்த பகுதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் நான் 10 வருடங்கள் முன்பதாக கடன் பட்டேன், என்னால் கடனை கட்டவே முடியவில்லை ஐயா, கஷ்டமாக இருக்கிறது, தயவு செய்து என் கடனை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாரா, பாருங்கள்
நான் 10 வருடமாய் நீங்கள் கட்டின பணத்தை உங்களுக்கு தருகிறேன். உங்கள் கடன்களை மன்னித்தது மாத்திரமல்ல, 10 வருடமாய் நீங்கள் எவ்வளவு எனக்கு பணம் கட்டினீர்களோ அத்தனை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டாம், உங்களுக்கு நான் கொடுத்ததை இனி நான் வாங்க விரும்பவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு மன்னித்து கடிதம் எழுதினாராம். அந்த கடிதத்தை அப்படியே அடித்து என்னுடைய பத்திரத்தை கையில் கொடுத்து, போருங்கள், உங்கள் கடன்களை நான் மன்னித்து விட்டேன், இனி சந்தோஷமாயிருங்கள், இனி அது உங்களுடைய வீடு, சந்தோஷமாயிருங்கள் என்று அனுப்பியிருக்கிறார். வெளியே வரையும் இவருக்கு இருந்த சந்தோஷம் அளவில்லாமல் துள்ளி குதித்தா, என் கடன்களை எல்லாம் அந்த தேவ மனிதன் மன்னித்து விட்டான், என் பணத்தையும் கொடுத்துட்டான்னு சொல்லியும் வெளியே வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். ஐயையோ, நம்ம விடிய காலத்தில் நிற்கமே, நமக்கு இல்லாமல் போச்சு, மறுபடி ஓடி போய் எல்லாரும் கதவை தட்டுகிறார்கள். நேரம் முடிந்து விட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் சொல்வேன், இன்றைக்கு இந்த எஜமான் உன் பாவங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் நோய்களை நீக்கி உங்கள் தலையை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை குணப்படுத்த இந்த தேவன் பிரியமாக இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் வரும் பொழுது, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, அவைகளை விட்டு விட்டு சீ போ என்று அறிக்கையிட்டு தேவனிடத்தில் நீங்கள் திரும்பும் பொழுது எல்லா அநியாயத்தையும் நம்மை நீக்கி நம்மை குணமாக்குற ஒரு வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை சொல்ல இருக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஊரிலே ஒரு பாவியாகி ஒரு பெண் இருக்கிறாள். அந்த வசனம் தொடங்குறதை பாருங்களேன். அந்த ஊரில் பாவியாகிய ஒரு பெண் இருக்கிறாள். ஒருவேளை உனக்கு உங்கள் தெருவிலே ஆவாதவன் பேரா சகோதரனே? எனக்குள்ள அந்த பேரெலாம் இருந்துச்சு. ஆமாம், என் ஆண்டவர் என்னையும் கழுவி என்னையும் உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிறார் ஐயா. அந்த பாவியாகிய ஸ்திரீக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இவர் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம், நம்மை எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை மன்னிக்க வல்லமை உள்ள தெய்வம் என்று சொல்லி வருகிறாள். எல்லாரும் பார்க்குறாங்க, இவ ஒரு ஆளா, இவ ஏசப்பா காலக்களை வந்துட்டான், இவ பண்ற அயோக்கியத்தனம், இவன் பண்ற எல்லாம் நமக்கு தெரியாதான்னு சொல்லி கிண்டல் பண்ணுதாங்க, கேலி பண்ணுதாங்க. வீடெல்லாம் ஆட்கள் இருக்கிறது. இவள் போய் அழுது ஒரு செண்டு கொண்டு போற, அவருடைய பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரினால் துடைக்கிறாள். அழுது கொண்டு தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைக்கிறாள். எப்படி எழுதிருப்பாளப்பா, நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவம் செய்து விட்டேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேனப்பா, என்னை மன்னிங்கள், என்னை மன்னிங்கள் என்று சொல்லி அழுது தான் தன் கண்ணீரை வடித்திருப்பாள். அந்த கண்ணீரை எஜமானுடைய இருதயத்தை தொட்டது. அவருடைய தாழ்மை எஜமானுடைய இருதயத்தை தொட்டது. இந்த நாளிலே நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஒரு நபர் இருந்தார். அவர் வகித்திருந்த பதவி முடிவதற்கு முன்பதாகவே அந்த பதவியில் இருந்து அவர்களை தூர இறக்கி விட்டு விட்டார்கள். ஆனாலும் அந்த நபர் அந்த கட்சியை நேசித்து, அந்த கட்சிக்காரர் எங்கே கூட்டம் நடத்தினாலும் சரி, என்ன பங்க்ஷன் வச்சாலும் சரி போயிடுவார். கட்சியின் மேலிடம் பார்த்ததாம், இந்த மனுஷன் பொறுப்பு இல்லாட்டாலும் அப்படி எவ்வளோ பொறுப்பாக நம்ம கட்சிக்கு வேலை செய்தாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை விட கூடுன பதவியை கொடுக்க தீர்மானித்திருக்கிறது என்று செய்தியை பார்த்தேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஒரு இயக்கம், ஒரு மனிதன் அப்படி நினைக்கும் பொழுது, உங்களை நீங்கள் தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் வரும் பொழுது, தேவன் உங்களை கைவிடுவாரா? தேவன் உங்களை கைவிடுவாரா? இந்த உலகம் உங்களை என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த உலகத்து உன் சொந்த பந்தம் உன்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். உன் சொந்த பந்தத்துக்கு நீ ஆகாதவனாய் இருக்கலாம், இந்த உலகத்துக்கு நீ ஆகாதவனாய் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நீ பிரியம். நீ அவரிடத்தில் வரும்பொழுது உன் பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய பாதத்துக்கு வரும்பொழுது தேவன் உன் எல்லா அநியாயத்தை நீக்கி உன்னை நீதியினால் நிலைப்படுத்த உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று. உன் பாவங்களை அறிக்கையிடுவீர்களா? பாவங்களை அறிக்கையிடுவீர்களா?
என் ஆண்டவர் சொன்னார், எல்லோரும் முறுமுறுத்தார்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது, இவள் பாவியாகிய ஒரு பெண். அவர் சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவன் நினைக்கப்படுவா. ஏன்னா தன்னை தாழ்த்தினா, அழுதா, கண்ணீரோடு அழுதா. ஐயா, இடத்திலே லூக்கா சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது. அதில் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே பாருங்களேன், 2 பேர் இருக்கிறார்கள். நான் என்னுடைய பாசையிலே சொல்லுகிறேன், ஒருவன் கிறிஸ்துவை அறிந்தவன், ஒருவன் கிறிஸ்துவை அறியாதவன். அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவை அறிந்தவன், நான் வார வார உபவாசம் இருப்பேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு எல்லாம் தருகிறேன், நான் அங்கே இருக்கிற அவனைப் போல் இல்லாமல் நான் உமக்கு பிரியமாய் வாழுகிறேன் என்று சொல்லி தைரியமாக வானத்துக்கு நேராக எடுத்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆயக்காரன் சொன்னான், நான் சொல்லுவேன், தேவனை இப்பொழுது நீங்கள் நம்புகிற உங்களுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அதிக வசனிப்பல்ல ஆண்டவருக்கு உன் இருதயம்தான் பிடிக்கும். அவர் சொல்லுகிறார், வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தலையை குனிந்தவனாய் சொல்கிறான், ஐயா, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். என் எஜமானுக்கு இந்த ஜெபம் தான் பிடிச்சிருந்துச்சு, அந்த ஜெபம் பிடிக்கல. தன்னை தாழ்த்துகிற எவன் உயர்த்தப்படுவானாம், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவானாம். எதிர்த்தலை சொல்லப்படுகிறது. அந்த சங்கீதம் 103:4 சொல்கிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று. இன்றைக்கு அதை செய்ய விரும்புகிறார். தாழ்த்துவீர்களா? தாயக்காரனை போல நம்முடைய நீதியினால் நாம் இந்த நாளை காணவில்லை ஐயா, நம்முடைய திறமையினால் இந்த நாளை நாம் பார்க்கவில்லை, நம்முடைய பெரிய இந்த படிப்பு வாங்கி வச்சிருக்கிற அந்த பெரிய கௌரவம் அதில் இந்த நாளை நீங்கள் பார்க்கலையா? கிருபை, அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் இந்த நாள் வரை நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நாள் வரை தேவன் உங்களை சுகமாய் பாதுகாத்திருக்கிறார். அவரை நோக்கி, அப்பா என் பாவங்களை மன்னியும், இனி நான் உமக்கு பிரியமாய் வாழ்வேன், என் அக்கிரமங்களை மன்னித்து தேவரே என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லுவீர்களா? பரலோக பாக்கியத்தை தர உங்களை வழிநடத்த தேவன் விரும்புகிறார். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கும் கிருபை முள்ளங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாளப்பா. நீ சொல்லியிருக்கிறீர், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் தேசத்துக்கே சேமத்தை அளிப்பேன் என்று. இவங்க வீட்டில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்காங்கப்பா. இவங்க அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை அல்லவா, ஆசீர்வாதத்தின் நன்மையை கொண்டு வருகிற ஒரு பாத்திரம் அல்லவா. இவர்களே ஆசீர்வதிக்கப்படாதிருந்தால் எப்படி? இவர்களை ஆசீர்வதியும், இவள் நோய்கள் விலகட்டும், சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இவர்கள் மேல் உம்முடைய பலத்த வல்லமை வந்து இறங்குவதாக. உம்முடைய பலத்த உம்முடைய வல்லமை வந்து இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்து போன பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்து போன ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் இன்றிலிருந்து இவர்களை தொடரட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிவர் அதிகாரத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். இது பலிக்கட்டும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.